இன்னைக்கு கடையில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து முளை கட்டி போச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக முளை கட்டி போச்சு. இந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி வந்து கஸ்டமர்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா. அந்த முளை கட்டிக்கிறத எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்காதீங்க. இப்போ அதை தான் நான் பிரிச்சுட்டுக்கிறேன். நான் சொல்ல வரேன்னா உருளைக்கிழங்கு முளை கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து எல்லாமே ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வாங்குவாங்க. அதே மாதிரி வெங்காயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம். வெங்காயம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து உரிக்கணும். அதாவது மேலே இருக்கிற தோலெல்லாம் உரித்து இங்கே இருக்க இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்கிற அந்த இது அது எல்லாமே நீங்கள் பக்காவாக நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான், ஹைஜீனிக்காக வச்சா மட்டும்தான் எடுப்பாங்க. காய் வெங்காயமாகட்டும், உருளைக்கிழங்காகட்டும், பூண்டாகட்டும் எல்லாமே எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ காய்கறின்னு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் போதே நல்லா நீட்டாக லுக்காக ஹைஜீனிக்காக இருந்தால் மட்டும்தான் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி வைங்க. நான் காலையில் கடை திறந்த உடனே இந்த வேலையை தான் நான் செய்வேன். ஏன்னா மக்கள் அதுக்கப்புறம் வர கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. ஸோ இதை வந்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. அந்த தோலோடையே இப்போ மூட்டையோடு வாங்கின்னு வந்து காட்டுறேன். இப்போ அந்த மூட்டையோடு வாங்கின்னு வந்து பாருங்கள், இந்த வெங்காய மூட்டை இருக்கா, இந்த மூட்டையோடு கொட்டினீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் கம்மியாக தான் ஆகும். ஸோ எல்லாமே ஹைஜீனிக்காக வைங்க. ஹைஜீனிக்காக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும், வாங்குவாங்க. தக்காளியில் வந்து உடஞ்ச தக்காளி, டேமேஜ் தக்காளி எதுனா இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாகும். பார்க்கவே ஒரு நல்லா தொடச்சி கிடச்சி நல்லா நீட்டாக வைங்க. வச்சா தான் உங்களுடைய வந்து பார்க்குறவங்க அட்ராக்ட் ஆகும், உடனே எடுப்பாங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.